என் தோழியோட பொண்ணு பேர் புஷ்பா. அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. இவ +2 சென்னையில் முடித்தா. அதுக்கு பிறகு பெங்களூரில் புஷ்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஏன்னா அங்கே போய் அவள் எக்ஸ்ட்ரா திறமைகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டா. அவள் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினச்சி அவளை பெங்களூரில் ஒரு பெரிய காலேஜில் சேர்த்தா. அங்கேயே தங்கிறதுக்கு ஹாஸ்டலும் கிடச்சிது. அங்கேயே தங்கிட்டா. அந்த ஹாஸ்டலில் ரூபினின்னு ஒரு ஃப்ரெண்டு அவளுக்கு அறிமுகம் ஆனா. அந்த ரூபினி வடநாட்டை சேர்ந்தவ. 2 பேரும் நட்பாக பழகுனாங்க. இது ஃபஸ்ட் இயரில் அப்படியே போய்கிட்டு இருந்தது. ஃபஸ்ட் இயரில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக நடக்கலை. ஆனால் செகண்ட் இயரில் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ரூபினி எல்லார்கிட்டேயும் ரொம்ப கலகலப்பாக பேசுவாள். அதனால் அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் புஷ்பாவுக்கு அவங்க அம்மாவோட கண்டிப்பு அதிகமாக இருந்தது. நீ யார்கிட்டேயும் ரொம்ப அதிகமாக பழகக்கூடாது. அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அங்கேயும் இங்கேயும் அனாவசியமாக போகக்கூடாது, பார்ட்டிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொன்னதுனால அவள் யார்கிட்டேயும் பழகாமல் ரூபினி கிட்ட மட்டும் ரொம்ப நெருக்கமாக பழகி வந்தா. அவங்க தங்கி இருந்த ரூமில் தனித்தனி கட்டில் இருந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் புஷ்பா தூங்கிக்கிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு முழிப்பு வந்தது. அவள் முழிச்சு பார்க்கும்போது அங்கே ரூபினி லேப்டாப்பில் ஏதோ படம் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி என்ன படத்தை இப்படி ஆர்வமாக பார்க்குறான்னு புஷ்பா கிட்ட போய் பார்க்குறா. பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டா. அவள் ப்ளூ ஃபில்ம் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏய், என்னடி இதெல்லாம் பார்க்குறேன்னு ரூபினியை திட்டுனா. உடனே ரூபினி, ஏய், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுடி, அதனால் பார்க்குறேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ பார்க்காத அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் புஷ்பா, ஆமாம் ஆமாம், இதையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவள் படுத்துட்டா. ஆனாலும் அவள் மனசுக்குள்ளே இதே தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அடுத்த நாளும் இவ என்ன இப்படி பார்க்குறாளேன்னு நினச்சி அவளையே கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா. ரூபினியும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவள் தூங்கினதுக்கப்புறம் அவளோட லேப்டாப்பில் என்ன படம் ஓடுதுன்னு சொல்லிட்டு இவ பார்க்க போறா. ரூபினியும் மெதுவாக எழுந்து வந்து அவள் பின்னால் நின்றுக்கிட்டு, ஏண்டி, உனக்கு இதை பார்க்கணும் போல் ஆசையாக தானே இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஏண்டி என்கிட்ட நடிக்கிற? வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி இந்த மாதிரி பார்க்க பார்க்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேருமே இதில் ஊறியே போயிட்டாங்க. 2 பேருமே தனித்தனி கட்டிலில் தான் படுப்பாங்க. ஒரு நாள் ஒரு 2 மணி ராத்திரி இருக்கும். அப்போது ரூபினி புஷ்பா கட்டிலில் அவள் பக்கத்தில் வந்து கட்டி அணைச்சி படுத்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா. புஷ்பாவுக்கு முழிப்பு வந்துடுச்சு. ரூபினியை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு, இனிமே நான் உன் ரூமில் கூட இருக்க மாட்டேன், நான் உடனே ஹாஸ்டல் வார்டன் கிட்ட சொல்லி வேற ரூமில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. உடனே ரூபினி, புஷ்பா, ஐம் சாரி டி, என்னை மன்னிச்சிடு. நம்ம இந்த மாதிரி பார்த்ததுல ஏதோ ஒரு ஃபீலிங்கில் அப்படி பண்ணிட்டேன்டி. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. இதுக்காக நீ போய் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாதடி அப்படின்னு சொல்லி அழுதா. உடனே புஷ்பா, இதோ பாரு, இந்த மாதிரி அழற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் நாளைக்கு நிச்சயமாக போய் ஹாஸ்டல் வார்டனை பார்த்து உன்னை பற்றி சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். ரூபினி உடனே, சொல்ல போறியா? போய் சொல்லுடி, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலில் போய் புரண்டு அழுதா. இதை கேட்டதும் புஷ்பாவுக்கு மனசு இலகி போயிடுச்சு. சரி சரி, அழாத, நான் வார்டன் கிட்ட போய் சொல்ல மாட்டேன், இனிமே இப்படியெல்லாம் செய்யாத, ஓகேவா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு அவளை படுக்க வச்சுட்டா. இப்படி 2 பேருமே தனியாக போய் அவங்க கட்டிலில் படுத்துக்கிட்டாங்க. இப்படி தனித்தனியாக 2 பேரும் போய் படுத்துக்கிட்டாலும் ஒரு வாரமாக 2 பேருமே பேசிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு புஷ்பா சமாதானம் ஆயிட்டா. இப்படி சமாதானம் ஆயிட்டதுக்கப்புறம் ரூபினி புஷ்பா கிட்ட, இதோ பாருடி, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி லெஸ்பியன் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி வீடியோக்களை காட்டி, இதோ பாரு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது அவளோட பேச்சாற்றலில் புஷ்பா மயங்கி விழுந்துட்டா. இப்போ 2 பேருமே ஒரே கட்டிலில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் விளைவா
2 பேரும் அதில் ஒரு இன்பமான அனுபவத்தை அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரையுமே பிரிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஊறியே போயிட்டாங்க. இப்போ ஃபைனல் இயர் வந்தாச்சு. ஃபைனல் இயர் முடிச்சுட்டு புஷ்பா அவங்க ஊருக்கு வந்துட்டா. சென்னைக்கு வந்ததும் புஷ்பாவை அவளோட அந்த அத்தை பையன் வினோத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பையன் அமெரிக்காவில் வேலை பார்க்குறான். கல்யாணம் முடிஞ்சதும் அவன் தன் மனைவி புஷ்பாவை அழைச்சிக்கிட்டு அமெரிக்காவுக்கே போயிட்டான். இந்த விஷயத்தை புஷ்பா ரூபினி கிட்ட சொல்ல அவளுக்கு ஒரே கோபம் வந்தது. கண்ணா பின்னான்னு புஷ்பாவை திட்ட ஆரம்பிச்சிட்டா. என்னை இப்படி பண்ணிட்டேடி, நான் உன்கிட்ட எவ்வளவு உயிரா இருந்தேன். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம உன் கூடவே தான் என் காலத்தை கழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலடி. நீயும் என்கிட்ட அப்படித்தானடி சத்தியம் பண்ணி கொடுத்த. இப்போ என் ஆசையில் இப்படி மண்ணவாரி போட்டுட்டியே. இனிமே நீ மூஞ்சிலேயே முழிக்காத, எனக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவ ஃபோன் காலை கட் பண்ணிட்டா. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற புஷ்பாவுக்கும் வினோத்துக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. 2 பேருமே நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் வினோத்துக்கு ஆஃபீஸில் எப்பவும் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதனால் அவன் பிஸியாகவே இருப்பான். குழந்தைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 1.5 வயசு ஆயிடுச்சு. புஷ்பாவுக்கு ஒரே எரிச்சல். இவன் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறானேன்னு ஒரு எரிச்சல் அவளுக்கு உண்டாயிடுச்சு. குழந்தைய நல்லா பார்த்துப்பா. ஆனால் அதே சமயத்தில் வேலைக்கு ஒரு நானியையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அந்த அம்மாவும் வந்து வந்து குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு நாள் புஷ்பா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தனியாக போயிருந்தா. அங்கே ரூபினியும் வந்திருந்தா. 2 பேருமே அங்கே சந்திச்சுக்கிட்டாங்க. ரூபினி புஷ்பா கிட்ட பேச விருப்பம் இல்லாததால அப்படியே வெடுக்குன்னு போயிட்டா. உடனே புஷ்பா ரூபினியை நிறுத்தி அவகிட்ட பேச ஆரம்பிச்சா. இந்த மாதிரி எனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கடி, நான் என்ன செய்ய முடியும்? எங்கள் அம்மா பேச்சை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி மீறினா என்னை அவங்க கொன்னே போட்டுடுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி சமாதானம் பண்ணி ரூபினி கிட்ட புஷ்பா அட்ரஸை கொடுத்து அவளை வந்து மீட் பண்ணும்படி சொன்னான். உடனே அடுத்த நாளே போய் ரூபினி புஷ்பாவை மீட் பண்ணான். இப்போ திரும்பவும் அந்த தொடர்பு உண்டாயிடுச்சு. புஷ்பா ரூபினி கிட்ட சொல்கிறா, ரூபினி இன்னைக்கும் சொல்கிறேன்டி, நான் உன்னை மறக்கவே இல்லை. உன்னை நான் எப்படியாவது அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் நீ தான் மிஸ் ஆயிட்ட. பரவாயில்ல, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை அப்படின்னு பேசி சமரசம் ஆயிட்டு அந்த லெஸ்பின் பழக்கத்தை மறுபடியும் தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. புஷ்பா அடிக்கடி நானி கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு அடிக்கடி ரூபினியை சந்திக்க போய் அங்கேயே இருந்துப்பா. காலையில் போனான்னா சாயங்காலம்தான் வருவா. இவ என்னடா குழந்தைய இப்படி அடிக்கடி விட்டுட்டு போறாளேன்னு வினோத்துக்கு ஒரே சந்தேகம். உடனே அவன் எங்கே தான் போறான்னு கண்டுபிடிக்க அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். புஷ்பாவை ஃபாலோ பண்ணுறதுக்காக வினோத் டிடெக்டிவ்ஸையெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறான். அந்த டிடெக்டிவ்ஸும் இவளை ஃபாலோ பண்ணி புஷ்பா ரூபினி இவங்க 2 பேர்கிட்டையும் இருந்த அந்த லெஸ்பின் தொடர்பான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ப்ரூஃபோட வினோத் கிட்ட ஒப்படைச்சாங்க. வினோத்க்கு அதையெல்லாம் பார்த்ததும் ரொம்ப தாங்க முடியாத கோபம் வந்துடுச்சு. உடனே அவன் கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணான். புஷ்பாவை இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். கோர்ட்டில் ப்ரூஃப் எல்லாம் ஆதாரபூர்வமாக இருந்ததால் இவன் பக்கம்தான் 100% ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்துச்சு. புஷ்பாவும் உடனடியாக ரூபினியை பார்த்து சந்திச்சு அடைக்கலம் கேட்குறா. ஓகேப்பா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை தன்னோட சேர்த்துக்கிட்டா ரூபினி. கொஞ்ச நாளில் டிவோர்ஸும் கிடைச்சிது. அமெரிக்காவில் உள்ள குடும்ப நல கோர்ட்லையும் குழந்தை வினோத் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த குழந்தைய வினோத் தான் வச்சிருக்கான். புஷ்பா தனியாயிட்டா. இப்போ ரூபினியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா. கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆயிடுச்சு. 2 பேரும் அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. புஷ்பா வீட்டில் தான் இருப்பா. இவ வேலைக்கெல்லாம் போக மாட்டா.
ரூபினி மட்டும் வேலைக்கு போயிட்டு வருவா, ஒரு ஆம்பளை மாதிரி. சரி, நம்ம இப்படியே லிவிங் டுகெதர் மாதிரி இருக்க வேண்டாம், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு ரூபினி சொன்னா. ஏன்னா அந்த நாட்டு சட்டத்தில் 2 பெண்களும் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியா மாதிரி கிடையாது. உடனே இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரூபினி நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளேன்னு புஷ்பாவுக்கு ஒரே சந்தோஷம். ரூபினி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. இப்போ கல்யாண டேட்டும் நெருங்கிடுச்சு. ரூபினி சர்ச்சுக்கு இவளை கூட்டிகிட்டு போகிறா. புஷ்பாவும் இவ ஏன் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு யோசிச்சா. ரூபினி புஷ்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவளோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டருன்ற ஒருத்தனை அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்போ புஷ்பாவை பார்த்து ரூபினி சொல்கிறா, நீ எனக்கு தெரியாமலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, அந்த கோபம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. நீ என்கிட்ட சொல்லாமல் வினோத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, அதனால தான் உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணேன். இனிமே நீ என் ரூமில் இருக்காத, வெளியே போன்னு சொல்லிட்டு பீட்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டா. இப்போ புஷ்பா அமெரிக்காவில் யாரும் இல்லாத ஒரு அனாதை போல ஆயிட்டா. இனிமே புஷ்பா அமெரிக்காவில் இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா வேலை இல்லாமல் எப்படி வாழறது? அதனால் திரும்ப இந்தியாவுக்கே வந்துட்டா. இந்தியாவுக்கு வர அளவுக்கு அவகிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு. ஏன்னா ரூபினியும் இவகிட்ட பணம் கொடுத்துருப்பா இல்லையா, அதனால் இவகிட்ட பணம் இருந்துச்சு. இவ நேராக அம்மா அப்பா கிட்ட தான் வந்தா. ஆனால் அவங்க இவளை சேர்க்கலை. எப்போ நீ நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை வர வச்சு எங்களை தலைகுனிய வச்சியோ, அப்போவே நாங்கள் உன்னை தலைமொழிக்கிட்டோம். அதனால் நீ இனிமே இங்கே வரவே கூடாது அப்படின்னு கண்டிஷனாக சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. இப்போ அவள் வாழ்க்கையை தனியாக நடத்திக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் குறைஞ்ச சம்பளத்தில் டீச்சர் வேலைக்கு சேர்ந்தா. தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, பெண்கள் யாரையுமே, அதாவது அவங்களும் நம்மளை போல ஒரு பெண்ணாவே இருந்தாலும் அனாவசியமாக நம்பி பழகி ஏமாறக்கூடாது. இது ஒரு படிப்பினையாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்.